இன்னும் நாம பார்க்க போற காரியம் என்னன்னாக்கா, பெரும்பான்மை என்ற ஒரு தோற்றம் அதிகபட்சத்தில் தவறாகவே இருக்கு. பெரும்பான்மைன்னா ஒரு பெரிய கூட்டம், பெரிய சபை, இப்படிப்பட்ட நிலைமை மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு அதுதான் பரிசுத்தமான இடம், அதுதான் ஆவிக்குரிய இடம், அதுதான் வல்லமையா இருக்கிற இடம் அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடம் அவ்வளவு நல்லா இருக்காது, சரியான ஒரு விஷயமா இருக்காது. பெரும்பான்மை இருக்கிற இடம், அதிக கூட்டம் இருக்கிற இடம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு 10 குழந்தை பெற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 குழந்தை பெற்றுறாங்க. அந்த 10 குழந்தை அவங்களால எப்படி வளர்க்க முடியும் இல்லையா? ஒண்ணு வளர்க்கறதே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. 10 குழந்தை வளர்க்க முடியுமா? அப்ப என்ன அவன் அந்த குழந்தைக்கு எப்படி வளர்க்க முடியாது? ஏன்னா பெரும்பான்மை 10 குழந்தை பெற்றிருக்கிறாங்க, பெரும்பான்மை இருக்குது. அப்ப என்ன கவனிக்க முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை கவனிக்க முடியாது. என்ன தேவையே கொடுப்பாங்க எல்லாம், ஆனா என்ன பண்ண முடியாது, அவங்களை ஒழுக்கமா வளர்க்க முடியாது. அதே ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தா கவனம் பண்ண முடியும். எங்க போன எங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இருக்கும். அப்ப ஒழுக்கமா வளர்க்கலாம். அதே போலதான் சபையை கூட நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு சபைகளை பார்க்கும்போது நிறைய சபை 1000 பேர் வராங்க, எங்க சபையில 2000 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆராதனையில் இவ்வளவு பேர் கூடி நாங்க ஆராதிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த சபையில யாரை கவனிக்கிறாங்க, யார் என்ன செய்யறாங்க, யார் கத்துக்கினாங்களா, ஏன் ஆவிக்குரிய விஷயத்துல இருக்கிறாங்களா, என்ன செய்ய முடியாது, ஒண்ணு கண்காணிக்க முடியாது. ஏன் வருவாங்க, ஆராதிக்க போவாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரும் என்ன பண்ண முடியாது, அவங்கள கண்காணிக்கவே முடியாது. ஆகையால நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா இருக்கிற இடம், நீ பெரும்பான்மையா இருக்கிற இடம் கூட சொல்லணுமா, எல்லா இடத்துலயும் சரி. பள்ளிக்கூடத்துல நீ பாத்தீங்கன்னா பெரிய பள்ளிக்கூடம், இவ்வளவு கிளாஸ், ஒரு வகுப்புக்கு 5 செக்ஷன் இருக்குது, 5 வகுப்புகள் இருக்குதுன்னா பெரிய பெரிய பள்ளிக்கூடம் நீங்க பார்க்கலாம். பெரிய பள்ளிக்கூடம் 4ஆம் வகுப்பு A செக்ஷன், B செக்ஷன், C செக்ஷன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போவோம். ஒரு 6 செக்ஷன் இருக்கு. ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா 45 பேர் தான் இருக்கணும். ஒரு வகுப்புனா 45 பேர் தான் இருக்கணும். அப்பதான் ஒரு டீச்சரால என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு எப்படி தெரியுமா, 75 பேர் இருப்பாங்க, 70 பேர் இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ்க்கு 70 பேர் இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், யாரும் கவனிக்க முடியாது. அவங்க கடமை என்ன, பாடம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த புள்ள படிக்குது, எது படிக்கல, எது ஒழுக்கமாகுது, எது ஒழுக்கம் இல்லாம இருக்குது அப்படின்னு அவங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளவு பேரை பார்க்க முடியாது. ஆனா பார்த்தா வெளியில பார்த்தா என்னங்க, ஸ்கூல்ல, பெரிய ஸ்கூல்ல எவ்வளவு ஜனங்க படிக்கிறாங்க, எல்லாம் அதுலதான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு பேரு தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்காருங்க, சரியா இருக்கு. அப்படியேதான் நம்ம கிறிஸ்துவ சபையை கூட நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய சபையா இருக்கலாம், 1000 பேர் வந்து ஆராதிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த 1000 பேரு அந்த சபை நடத்துற பாஸ்டரால என்ன பண்ண முடியாது, யார் இவங்க எந்த இடத்துல இருந்து வராங்க, அவங்க வீடு எங்க இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க என்னங்க, ஆராதிக்கிறோம், பேசுறோம், அந்த இடம் முடிஞ்சது. ஆகையால இந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, எங்க பெருசா இருக்குதோ அங்கதான் போவாங்க. எங்க பெருசா இந்த பெரிய என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு கிரீன் ஸ்டோர் இருக்கும், கலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போறாங்கன்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் அங்கதான் போறாங்க, கலர் எல்லாரும் போறாங்க, நல்லா இருக்கு. அங்க எவ்வளவு நம்ம ஏமாத்துறாங்க தெரியுமா, எவ்வளவு வெளியே இருக்கிற பொருளை விட எங்க மட்டமான பொருள் தெரியுமா.
நாங்க எங்க தினேஷ்க்கு புடவை எடுக்க போனோம். வேற வீட்டுக்கு சரவணா ஸ்டோர், சரவணா ஸ்டோர் சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் ஸ்டோர். அங்க போனா அப்படியே நல்லாப்பா ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணாங்க. 3 புடவை எடுத்தா எவ்வளவு ரூபாய்? 3000 ரூபாய் 3 புடவை. அதேதான் வெளியில 1000 ரூபாய் ஒரு புடவை. 3000 ரூபாய் 3 புடவைன்னு என்னன்றாங்க. பாருங்க 3000 ரூபாய் 3 புடவை தள்ளி விட்டுட்டான். 1000 ரூபாய் ஒரு புடவை வாங்கிடலாம் வெளியில. பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க செய்யறாங்க. இப்போ ஒரு இதுல பார்த்தேன் நான் சரவணா ஸ்டோர்ல பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க. ஒருத்தர் பிஸ்கெட் வாங்கிக்கிறான் போயிட்டு. ஒரு பிஸ்கெட் 80 ரூபாய் அந்த பிஸ்கெட்டுடைய விலை. சரவணா ஸ்டோர்ல 80 ரூபாய் பிஸ்கெட் விலை. அது என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. பில் போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படி ஸ்கேன் பண்ணுவாங்க. அது ஸ்கேன் பண்ணிட்டேன்னா பில் வந்துடும். ஆனா அந்த பில்லுல வந்து எப்படி இருக்குதுனாக்கா 95 ரூபாய் ரேட் வருது. இது மேல ரேட்டு 80 ரூபாய். ஆனா ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே வரும்போது பில்லுல வந்து 95 ரூபாய் வருது. எவ்வளவு? 15 ரூபாய் ஜாஸ்தி வருது. இது எப்படி? 85 ரூபாய் பிஸ்கெட்டு நான் ஸ்கேன் பண்ணும்போது 85 ரூபாய் தான் பில்லு வரணும். அவன் கேட்கறான், என்னங்க இது 80 ரூபாய் பிஸ்கெட்டு பில்லுல வந்து 95 ரூபாய் வருது. இது மிஸ்டேக்கு, ஸ்கேனிங் மிஸ்டேக். எப்படி எவ்வளவு பேர் வாங்கி போயிருப்பாங்க? எவ்வளவு பேர் எல்லாம் பார்க்கறதில்ல. யாரும் நம்ம பில்ல பார்க்கறதில்ல. பெரிய ஸ்டோர் அதெல்லாம் அப்படியே நடக்காது. நம்ம பெரிய ஸ்டோர், அது நிறைய கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் என்ன பண்றோம், நம்ம எதையும் பார்க்கறது. ஆனால் எங்க பெரும்பான்மை இருக்குதோ அந்த இடத்துல நிச்சயமா தப்பு. 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் பத்தி நான் நல்லாவே தெரியும். எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, ஏது போறாங்கன்னு தெரியும். அப்ப நம்ம ஒழுங்குபடுத்தலாம். ஆனா பெரும்பான்மை இடத்துல என்ன பண்ண முடியாது, ஒழுங்குபடுத்த முடியாது. அதனால இன்று திரள் கூட்டத்தை பார்த்தே மக்கள் என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. அந்த பின்னாலதான் ஓடுறாங்க. திரளான கூட்டம் எங்க இருக்குதோ அங்கதான் ஓடுறாங்க. அதனால இதுதான் இன்னைக்கு நடக்கிற இது. அரசியல் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், மருத்துவமாகட்டும், ஆன்மீகமாகட்டும். அரசியல்ல கூட என்னங்க பெரிய கட்சி, பெரிய கட்சி. அதனால அங்க போய் சேர்ந்தாதான் அதுக்கு ஓட்டு போட்டா தான் நாளைக்கு என்ன கூப்பாங்களே, எலெக்ஷன் ஓட்டு நிற்போம். எதுக்கு ஓட்டு போறீங்களா, என்ன பண்ணுவாங்க? பெரிய கட்சியா இருந்தாங்க அது ஓட்டா வந்தாங்க. இல்லைன்னா நம்ம சின்ன கட்சி போட்டாக்கா ஜேஸ்ட் தான் அந்த ஓட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அவன் தப்போ ரைட்டா அவனுக்கு போட்டு அப்படின்னு பாக்குறதே இல்லை. பாக்குறது இல்லை. எதுவும் பார்க்கலாங்க, நல்லது இல்லை கெட்டதை கிடப்பாங்க. பெரும்பான்மை தான் பார்க்கணும். அதே மாதிரி கல்வியில நான் சொன்ன மாதிரி என்ன ஸ்கூலு, பெரிய ஸ்கூலு ஜாஸ்தி கூட பரவாயில்ல, அந்த ஸ்கூல்ல தான் எப்படியே சேர்ப்பேன். தூரமா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல தான் சேர்ப்பேன். பக்கத்துலேயே ஒரு நல்ல ஸ்கூலு, கவர்மெண்ட் நல்ல டீச்சர் அங்க டீச் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல பார்க்கக்கூடாது, எப்படியுமே டீச்சரை பார்க்கணும். அங்க இருக்கிற டீச்சருக்கு எப்படி ஒழுங்கமா இருக்காங்க, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் பார்க்கணும். முதல்ல பள்ளிக்கூடத்தை பார்க்கக்கூடாது, கூட்டத்தை பார்க்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல் கூட நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் அங்கதான் எல்லாம் இருக்கும். அங்கதான் போய் ஏமாத்தி கொடுக்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏமாத்தி கொடுக்குறவங்க நிறைய இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது, அது பெருசுதான் தெரியும், அந்த பெரும்பான்மையை தான் தெரியும், கூட்டம் தான் தெரியும். அதே மாதிரிதான் ஆன்மீகம். சர்ச்சில் இருக்கிறோம், எங்க சர்ச்சில் இருக்கிறோம். நீ ஏன் திருப்பதிக்கு போறாங்க, கூட்டம் போகுது, கூட்டம் நிறைய கொண்டு போறாங்க. அதனால நான் திருப்பதிக்கு போவேன். அதே திருப்பதி சாமி இங்கே தான் கீழே இருக்கு. எல்லா ஊர்ல விஷ்ணு என்னது பெருமாள் இது வந்து அந்த இல்லையா, அதாவது சுகி சிவன் ஒருத்தர் பேசிக்கிறாரு. ஏன் வந்து திருப்பதிக்கு போறாங்க, அங்கதான் பெருமாள் இருக்கிறாரா? இங்க கூட மெட்ராஸ்ல கூட ஒரு பெருமாள் இருக்கிறாரு, அங்கேயும் அதே சாமி தானே, ஏன் அங்கே கும்பிட்டாக்க முடியாது? ஏன் ஜனங்கள் கூட்டம் போறாங்க, கூட்டத்தை பார்த்தா போறாங்க, சாமி பார்த்து போறாங்க. அதே மாதிரி சர்ச்சை கூட என்ன பண்றாங்க, கூட்டத்தை பார்த்து தான் போவாங்க. என்ன பண்றது, சர்ச்சையில நல்லா போதிக்கிறாங்களா, உண்மையான சத்தியம் சொல்றாங்களா, பைபிள்ல இருக்கிற மாதிரி அதை பேசுறாங்களா, அதெல்லாம் பத்தி என்ன இல்லை, அங்க எல்லாம் கவலையே இல்லை. நிறைய பேர் போறாங்க, நிறைய கூட்டங்கள். ஆவிக்குரிய சபைகள், பெரிய சபை,
அதனாலதான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய சபையில பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க, ஜனங்களை வந்து அப்படி கேட்கிறாங்க. அப்படி நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆகையால இன்று கிறிஸ்துவத்தில் என்னங்க இதே நிலைதான் நிலவுகிறத பார்க்கிறோம். பெரிய கூட்டம் கூடும் சபையே ஆவிக்குரிய சபை என்று இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க, முத்திரை குத்திட்டாங்க. நிறைய கூட்டம் கூடுற சபை தான் ஆவிக்குரிய சபை. அதனாலதான் ஆவிக்குரிய சபையா இருக்கிறதால்தான் நிறைய பேர் அங்க போயிட்டு ஆராதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு என்னங்க, ஒரு மாயான தோற்றம் என்ன ஆச்சு. இன்னைக்கு உலகத்தார மாதிரியே நாங்க உலகத்தில் நடக்கிற மாதிரியே இங்கே என்ன ஆச்சுங்க. ஏன்னா காலையே சொல்றாரு, உலகம் வேறு நாம வேறு, நம்ம உலகத்தார் அல்ல அப்படின்லாம் ஏசு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன பண்றாரு, நாங்களும் உலகத்தார் தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம், பெரும்பான்மையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்கணும் இல்லையா. எங்க கூட்டம் அதிகம் இருக்கிறதோ அங்கு என்ன இருக்குது, ஆபத்து இருக்கும். எந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல என்னங்க ஆபத்து அதிகம். எங்க கூட்டம் அதிகமா இருக்கிறதோ அங்க பராமரிப்பு கூட சரியாக இருக்காது. என்ன பண்ணுங்க, பராமரிக்கிறது சரியா இருக்காது, கண்காணிக்கிறது சரியா இருக்காது, கூட்டம் அதிகமா இருக்கிறது. ஆகையால அதெல்லாம் இயேசு சொன்னார். இயேசு நாங்க பெரும்பான்மையை பத்தி, பெரும்பான்மை இருந்தாலும் ஆவிக்குரிய சபைன்னு சொன்னா இயேசு சொல்லிருக்க மாட்டாங்க. கூட்டம் சேருங்க, இந்த கூட்டம் பத்தாது, அதிகமான கூட்டமா இருக்குங்க, அப்படிதான் பரலோகம் வர முடியும். நீங்க சின்ன கூட்டத்தை வச்சு 4 பேர் வச்சீங்கன்னா என்ன பண்ண முடியாதுங்க, பரலோகம் உங்களால வர முடியாது அப்படி சொல்லியிருப்பாரு இல்லையா. மத்திய 20:16 படி, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். பாத்தீங்களா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்னங்க, நிறைய ஜனங்க அழைக்கப்பட்டோம். அதுல என்னங்க தெரிந்து கொள்ளப்பட்ட கொஞ்சம் சிலர் தான். அப்ப ஏசு சொல்றாரு சிலரை தான் என்ன பண்ண முடியும், சின்ன ஒரு கூட்டத்தை தான் கண்காணிக்க முடியும். சின்ன ஒரு கூட்டம் தான் என்ன செய்ய முடியும், தேவனுக்கு பயந்து இருப்பாங்க. பெரிய கூட்டத்தில் அழைக்கப்பட்டவங்க அத்தனை பேர் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. வாசிக்கலாம் 20:16. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். லூக்கா 12:32 கூட பாருங்க. சொல்றாரு, பயப்படாதே பெரிய மந்தையே, பெரிய கூட்டமே, நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறார் பிதா? எதை பத்தி பேசுகிறோம், எதை பத்தி பேசுகிறோம், அதை அதுல கவனம் வச்சிருக்கிறோம். பெரும் கூட்டம் சிறு கூட்டத்தை பத்தி பேசுகிறோம். பேசி என்னன்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, சின்ன கூட்டமே, ஏன்னா என் பிதா என்ன பண்றாரு, உங்களுக்கு தான் அந்த தேவராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிற. ஏன்னா சின்ன கொஞ்சமா இருக்கிறீங்க, கொஞ்சமா இருக்கிற இடத்துல தான் எல்லாம் கண்காணிக்கப்படும், எல்லாம் ஒழுக்கமா இருக்கும், எல்லாமே இருக்கு. ஆகையால எங்க கருமையானது இப்படி பெரிய கூட்டத்துல போய் சேரணும். சிறு கூட்டத்தில் இருக்க நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுக்கு விரும்புறதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போதிக்கும் கூட்டத்திற்கு நாம் எப்படி ஐக்கியப்பட முடியும்? தேவனுக்கு விரோதமா பேசுற ஒரு இடத்துல போய் எப்படி நம்ம ஐக்கியமா இருக்க முடியும்? அவங்க பேசுறதே கடவுளுக்கு விரோதமா பேசுறாங்க, பைபிள் இல்லாத பேசுகிறாங்க. அப்போஸ்தலர் நடக்காத, அப்போஸ்தலர் சொல்லாத விஷயத்தை நான் என்ன பண்றாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போய் அந்த இடத்துல இருக்க முடியும்? தேவன் இல்லாத கூட்டத்தில் இருப்பதை விட கடவுளே இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி இடத்துல பெரிய கூட்டத்தில் கடவுளே இருக்கிறது இல்லை. அங்க பாத்தீங்கன்னா அவங்கள மகிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டம் வந்ததுனால என்னங்க மகிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கடவுள் மகிமைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல தேவனோடு நம்ம என்னதான் தனிச்சிருக்கிறதே நல்லது. அப்படி அந்த கூட்டத்தோட நம்ம போயிட்டு, நானும் அந்த சபையில இருக்கிறேன், இந்த சபையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி பெருமை வெளியே பேசுறதை விட நம்ம கடவுளோடு என்ன பண்றோம், தனிச்சு இருக்கிறதே நல்லது.
ஆகையால இந்திய கிறிஸ்துவம் பெரும்பான்மை என்னங்க தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மை தவறாகவே இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே தவறாக இருக்கிறது. ஆகையால இதற்கு ஒரு 5 எடுத்துக்காட்ட என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஒரு 5 எடுத்துக்காட்ட பார்க்கலாம். பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல தவறான காரியங்கள் இருக்கிறது என்பதை ஒரு 5 காட்டலாம். யாத்திராகமும் 32, 33 அதிகாரங்களை நீங்க வாசிப்பீர்களானால், யாத்திராகமத்துல 32, 33 அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், பெரும்பான்மை இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? மோசேயை கடவுள் அழைச்சாருன்னு மலை மேல போயிட்டாரு, சீனா மலைக்கு போயிட்டாரு. சீனா மலைக்கு போயிட்டு கடவுளுடைய கட்டளைகளை எடுத்துட்டு வர்றதுக்காக அவர் போயிட்டு இருக்காரு. ஆனா கீழே இறங்கிக்கிறாங்க. பெரும்பான்மையான இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க? பாலைவனத்துல முகாமிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மோசே போயிட்டாரு, போய் 40 நாள் ஆகுது, இனிமேல் வரப்போறாரு, அங்கே செத்து இருப்பாரு, அதனால நமக்கு கடவுள்கள் இல்லை, அதனால ஒரு கடவுள்களை நாம உண்டாக்கலாம் அப்படின்னு என்ன செய்யல, கொடுங்க, நகையெல்லாம் கொடுங்க, பண்ணெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்க வந்து ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு அந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, அந்த கண்ணுக்குட்டி ஒரு ஊர்வலமா சரிங்களா? பெரும்பான்மை, இந்த பெரும்பான்மை என்ற முடிவு எடுத்தாக்க யாரும் அவங்களை என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பேரு ஆமா அப்படின்னு கை தூக்கிட்டா என்ன பண்ண முடியும்? ஆர்வம் பாருங்க, மோசஸ்க்கு என்னங்க ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணவர் அவரே என்ன பண்ணிட்டாரு? மோசஸ் கேட்கும் போது கூட ஆரம்பம் சொல்றாரு, என்ன பண்றது, எல்லாரும் என்ன பண்றாங்க, வற்புறுத்தினாங்க, அதனால நான் செஞ்சுட்டேன். பெரும்பான்மை இருக்கிற இடத்துல ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, முடிவு எடுக்க முடியாது, அப்படி ஒரு காரியம் இருக்கிறது. ஆகையால கர்த்தருடைய பட்சத்திலே நிற்பவன் யார்? படிங்களா, 32, 26 படிங்க. யாத்திராகமத்துல பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். மோசே என்ன பண்ணார்? வந்து பார்த்துட்டு பலர்பட்டு கர்த்தருடைய பட்சத்தில் நிக்கிறவன் யார்? அவங்க என் பக்கம் வாங்க, மீதி பேர் என்னங்க அந்த கண்ணுக்குட்டி போங்க, கண்ணுக்குட்டி தூக்கிட்டு வாங்க, அதுக்கு அந்த சாமியை கும்பிடுங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க என்ன நினைச்சது? அப்போது 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம், லேவிய கோத்திரம் மட்டும்தான் என்ன பண்ணிச்சு? ஆமா, லேவியன் புத்திரன் கூடி வந்தாங்க. மீதி பேர் என்னங்க அப்படியே நினைட்டாங்க. ஒரே ஒரு கோத்திரம்னா அமாவாசை கூட வந்துச்சு. மீதி கோத்திரம் 11 கோத்திரம் பண்ணாங்க, அங்கே நிக்கிறாங்க. அதனாலதான் ஏன் லேவிய கோத்திரத்தை வந்து தேவன் ஆராதனைக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் எடுத்துக்கினாரு? வாங்க சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? மோசே சொன்ன உடனே கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார்? அப்படிலாம் யார் கடவுள் பக்கத்துல நிக்கிறேன், கடவுளோட வழி நடத்துறேன், கடவுளோட நான் நடக்க போறேன்றவங்க என் கூட வாங்க. மீதி பேர்ல அந்த பக்கம் போனவனே லேவி கோத்திரம் மட்டும் வந்ததுனால என்ன செய்ய, லேவிதான் எனக்கு ஆராதனை செய்கிறது, லேவிதான் என்னுடைய ஆலயத்துல ஆராதிக்கிறவன் என்பதை தெரிந்தெடுத்தார். ஆகையால அவர்களே தேவனுடைய ஆசாரியராக என்ன பண்ணாங்க? தேவன் என்ன பண்ணார்? லேவிய கோத்திரத்துலதான் தேவனுடைய ஆசாரியத்தை நியமித்தார். ஆகையால பெரும்பான்மையாச்சு, ஐயோ அவங்கள பெரும்பான்மை நிறைவேறாங்க அந்த பக்கத்துல, அதுல யாராவது ஒருத்தர் ஆசாரியரை நியமிச்சா அவ்வளவு ஜனங்கள் அவங்க கூட்டின்னு வந்துருவாங்க. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாம். என்னங்க பெரும்பான்மை ஜாதி எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா ஜாதியில என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாதி பேச்சு அங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஜாதியா இருக்கிறாங்க, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பிடிச்சிட்டா ஜனங்களை கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு எல்லாம் கணக்கு போடுவாங்க, தப்பு கணக்கு போடுவாங்க. அப்படிலாம் இல்லை, கடவுள் அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட மாட்டார். அப்படிலாம் நினைக்கிறது உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் இல்லைன்னு சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி பெரும்பான்மை இல்லை. சிறு மந்தியை வச்சு என்ன பண்ணுவார், சிறு கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுவார், அவர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவனால் அபிஷேகித்த தாவீதை தாக்குவதற்கு சவுல் எடுத்த முயற்சி. சவுல் தாவீது ஒரு ஆள், ஆனா சவுல் என்னங்க ராஜா, நிறைய பட்டயங்கள் நிறைய படைகள் எல்லாம் இருக்கு. ஒரு ஆளை தாக்குறதுக்காக என்ன பண்ணாரு சவுல்?
இவ்வளவு பேர் எடுத்துட்டு வந்தார். ஆனால் என்ன பண்ண முடியல அவரால்? சவுல என்ன பண்ண முடியல? அழிக்க முடியல. தாவீதை அழிக்க முடியல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது தேவன் தாவீதோடு இருந்ததினால சவுல் என்ன பண்ணாருங்க? கடைசியில் சவுலுக்கு இருக்கிற ஒரு ஆவி, அசுத்தாவி அவர் மேல வந்து என்ன அவர் அலைக்கழித்து இருப்பாங்க பெரும்பான்மையான ஆள்கள். ஆனால் தாவீது வந்து இயேசு தேவனையே என்ன பண்ணாங்க? நம்பி அவர் பாதத்தில் இருந்ததுனால அவருக்கு எதிராக வாய்க்கப்பட்ட எந்த பட்டயம் என்னங்க வாய்க்காமல் போயிருக்கு. அதனால தேவன் எப்பொழுதுமே சிறு மந்தையோடு தான் இருப்பார், சிறு கூட்டத்தோடு தான் இருப்பார், சிறுமைப்பட்டவர்களோட இருப்பார். பெரிய இடத்துல அவர் இருக்கிறதா என்ன பைபிள்ல எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஆகையால இது 2வது. 3வது நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய 2 வருடங்களுக்கு பிறகு கானான் தேசத்துக்கு போனாங்க. கானான் தேசத்துக்கு போனாங்க. அப்ப என்னாச்சுன்னா படிங்க, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வருஷம் வார்த்தை. எகிப்திலிருந்து அவங்க கிளம்பி செங்கடலை கடந்து பாலைவனத்தை கடந்து என்ன பண்ணாங்க? கிட்ட போயிட்டாங்க. பாலந்தேனோடும் அந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. நடந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்க அங்கிருந்து எகிப்தில இருந்து அங்க போறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. படிங்க 2:14 உபாகமம் 2:14. மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. யுத்த மனிதரான 14 யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. 2 வருடங்களுக்கு பிறகு ஏன் 38 வருஷம் ஆச்சு? அவங்க மறுபடியும் காணாம 2 வருஷத்துல வந்துட்டாங்க கிட்ட. சொல்றாங்க அந்த தேசம் அது கிட்ட. அங்க வந்துட்டு என்ன ஆச்சுன்னா 2 வருஷத்துல வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்க? மறுபடியும் 34 வருஷம் என்ன பண்ணாங்க? 38 வருஷம் போல. ஏன்னா அங்க கிட்ட வந்த உடனே மோசேஸ் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த தேசத்துக்கு போய் வேவு பார்த்துட்டு வாங்க. அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களை நம்மளால ஜெயிக்க முடியுமா? ஏன்னா அந்த தேசத்தை அந்த மக்கள் அடிமைப்படுத்துனா இவங்க போய் ஜெயிச்சா தான் முடியும். அப்புறம் அங்க இருக்கிற விவசாயிங்க எப்படி இருக்குது, அங்க விளைக்கிற பழங்கள் கனிகள் எப்படி இருக்குது அப்படின்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள், 12 கோத்திரத்துக்கு 12 ஆள் என்ன நல்லா பலசாலியான ஆளுங்களை என்ன பண்ணாங்க? போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க? உள்ள போய் பார்த்தாங்க. 40 நாள் என்ன பண்ணாங்க? சுத்தி பார்த்து வரும்போது என்ன பண்ணாங்க? நல்லா திராட்சை கொலையில பெருசு அவ்வளவு நல்லா விளைச்சி இருக்கிற கொலையில நாங்க தூக்கிட்டு வந்தாங்க. அது அப்படி என்ன ஆகும்? 13:26 என்ன ஆகும்? 13:26 அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து அங்க என்ன நடந்தது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அறிவிச்சாங்க. சமாசாரத்தை அறிவிச்சாங்க. 31-33 அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்து அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம்.
அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. பாத்தீங்களா, அங்க இருந்தவங்களை பத்தி சொல்றாரு. அவங்க பெரிய ராட்சதர்கள், அவங்க பார்வைக்கு நம்மள வெட்டுக்கிளி மாதிரி, அவங்க பெரிய ஆள், அவங்களை நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு என்ன பண்ணாங்க. ஆனா அதுல 2 பேர் மட்டும், யோசுவா காலேஜ் மட்டும் என்னன்றாங்க சொல்றாங்க, இல்ல அப்படிப்பட்டவங்க தான், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம இங்கதானே போக சொன்னாரு, அவர் தானே போக சொன்னாரு. அந்த மாதிரி மக்களோட போய் நீங்க போர் புரிங்கன்னு சொன்னார் இல்லையா. அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால ஜெயம் நமக்கு தான் வரும். அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் ஜெயம் நமக்கு தான் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, விசுவாசமாய் சொன்னாங்க. அதனால என்னாச்சுங்க, கடவுள் உடனே போக வேண்டிய இடத்துக்கு மறுபடியும் 38 வருஷம் என்ன பண்ணாருங்க, சுத்தினுவாங்க யாருன்னு சொல்லிட்டு 38 வருஷம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் போக முடியல. அதுக்குள்ள என்னாச்சு தெரியுமா, அந்த அபிசுவாசமா பேசினாங்க பாரு, அந்த பெரிய ஆளுங்கெல்லாம் அவங்களும் சேர்த்து போயிட்டாங்க. அந்த கானான் தேசத்துக்கு போல அவங்க தான் சொன்னாங்க, அவிசுவாசமா அங்க முடியாது, அவங்க பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு. அதுல போனது படிய ஆளுங்க 2 பேர் தான், காலேக்கும் அவங்க 2 பேர் தான் போனாங்க. ஏன்னா அவங்க தான் விசுவாசமா பண்ணாங்க. அதனால தேவன் என்ன பண்றதுல, அந்த பெரும்பான்மையாய் பேசுறதுல, பெரும்பான்மையா முடிவு எடுக்கிற பக்கம் இருக்கவே மாட்டாங்க. பெரும்பான்மையா இருக்கிறாங்க அந்த இடத்துலதான் அவர் இருப்பார் என்பதை பார்க்கிறோம். பெரும்பான்மை இருக்கிற இடத்துல சுய பலம், சுய அறிவு, மூர்க்கத்தனம் இருக்கும். பெரும்பான்மை இருக்கிற இடத்துல என்னங்க, சுய பலம் இருக்கு. நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம். நீங்க அதுதான் பாத்தீங்கன்னா, அந்த கிதியோன் இதுல கத்திக்கிறவன் சண்டைக்கு போகும்போது என்ன சொல்றாருங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க சண்டைக்கு, எவ்வளவு பேர் வந்தாங்க, ரசப்பட்டவன் இஸ்ரவேல் மக்கள் 10,000 பேர். அப்பயே அதிகம் பண்றீங்க, எதுக்காக எவ்வளவுதான் கதை இருக்கணும். எத்தனை பேர் வந்தாங்க முதல்ல, 32,000 பேர் இல்லையா. அதுல எத்தனை பேர் திரும்பி போனாங்க, ஏன் சொல்றாரு, நீங்க வந்தாங்க யாருக்கெல்லாம் பயம் ஏதோ, யாருக்கெல்லாம் அச்சன் ஏதோ, யாருக்கெல்லாம் சண்டை போட இது இல்லையோ, எல்லாம் வீட்டுக்கு போகடா அப்படின்னு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா, 22,000 பேர் போயிட்டாங்க. மொத்தம் இருந்தவங்க எத்தனை பேர், நீங்க இருந்தது எத்தனை பேர், 10,000 நான் கணக்கு போடுறேன். எல்லாம் கவனம் இங்க இல்லை யாருமே, உன்னிப்பா அந்த மைனூட்டா கவனிச்சு சொல்றோம். அப்ப என்ன அப்படியே சக்குன்னு என்ன மைனூட்டா அப்படியே மனசுக்குள்ளே கவனம் எங்கேயே வச்சு நீங்க கேட்டு வந்தா நாங்க பாருங்க பாருங்க இருந்தாக்கா எனக்கு புரியாது, என்ன சொல்றோம், என்ன கேட்கறாங்க கேள்வி, அது என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு தெரியாது. குழம்பு போயிருக்கோம். 10,000 பேர் இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, 10,000 பேர் கூட என்னங்க, 10,000 பேர் கூட அதிகம் என்னங்க, அதிகம். இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்கன்னா நாங்க தான் அதிகமா இருந்தோம், அதனாலதான் எங்களால தான் அந்த வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால எங்களை என்ன பண்றது, டெஸ்ட் பண்ணு என்ன பண்ற, அது ரிவர்ல போய் எல்லாரும் தண்ணி குடிக்கணும். ஆமா, அப்ப என்ன பண்ண, எத்தனை பேர் நக்கி குடிச்சாங்க, இது வந்து வாயில அப்படின்னு சொல்லிட்டு 300 பேர் நக்கி குடிச்சாங்க. மீதி பேரு அப்படியே கொடுத்துருக்காங்க. 7 பேர். மீதி எத்தனை பேர் கேட்டு, மீதி எத்தனை பேரு, 9,700 பேர். கணக்கெல்லாம் தெரியாது, ஆனா வீட்டு கணக்கெல்லாம் கேட்டு பாரு, அது செலவு பண்ண இது உள்ள ஏன் அவ்வளோ வந்துச்சு, அதை எங்க வந்துச்சு, ஏன் இவ்வளோ கம்மியாகுது, எவ்வளோ எங்க பண்ணுக்குது அப்படின்னு என்னங்க, அதுல வந்து கரெக்டா இருக்கு இல்லையா. 10,000 இல்லையா, 10,000 300 போன எவ்வளோ, 9,700 பேர். நாங்க பெரும்பான்மையை தேவன் என்ன பண்றது, விரும்புறது. அவர் பெரும்பான்மையை வச்சு என்ன பண்ண சாதிக்கிறது, சிறு கூட்டத்தை வச்சு என்ன பண்ண பெரிய காரியத்தை செய்கிறவங்க
இருக்கிறார்கள். ஆகையால் என்ன பெரும்பான்மை எடுக்கும் தவறான முடிவு கூட சரியான முடிவு என்ற நிலை இன்றைக்கு நாட்டப்படுகிறது. நீங்க உறுதி பண்ண பெரும்பான்மை எடுக்கிற முடிவு தானே சரி, அது தப்போ ரைட்டா, அவங்க அவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க தப்போ ரைட்டா, அவ்வளவுதான் அப்படின்னு என்ன பண்ணுவோம். நீங்க ஒத்துக்கிற நிலைமை இருக்குது. நீங்க ஓட்டு போட்டாங்க இல்லையா கவர்மெண்ட்ல, பெரும்பான்மை 300 சீட்டு அத்தங்க ரைட்டு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்களோ வேற யாரும் ஓட்டு போட்டாங்களோ தெரியாது. ஆனா என்னங்க பெரும்பான்மை வந்துட்டாங்க ஒத்துக்கணும். இதுதான் நியாயம், இதுதான் நியாயம்ன்றாங்க. நீ உலகம் அதுதான் நியாயம், இந்த பெரும்பான்மை தான் நியாயம். ஆனா தேவன் ஏற்றுக்கிறது, பெரும்பான்மை என்ன பண்றது ஏற்றுக்கிறது. இயேசு சொல்கிறார், ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமும் வழி இடுக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எவ்வளவு பேரு? சிலர். அப்ப பரலோகத்தை கண்டுபிடிக்கிறவங்க, பரலோகம் போகணும்னு விரும்புறவங்க என்னங்க சிலர் தான். சிலரால் தான் என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுது, பெரும்பான்மை பலரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுங்க, பெரிய இது பண்றாங்க. நாங்க தான் ஆவிக்குரிய சபை, நாங்க தான் கடவுளுக்கு பரலோகம் போகிற சபைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, எனவே பெரும்பான்மை பின்பற்றும் போது விசாலமான வழியில தான் அவங்களால போக முடியும். நெருக்கமான வழியில் என்ன பண்ண முடியாது, அவங்களால போக முடியாது. சபை பெரிதாக இருப்பதால் அதனை ஆவிக்குரிய சபையாக கற்பனை செய்து நம்ம பார்க்க கூடாது. ஆரம்பத்திலே இயேசுவின் தலையில் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் எடுத்தார்? 10,000 பேர் வாங்க, நல்லா என் கூட ஜனங்க நிறைய இருந்தாதான் அவங்க கூட நிறைய இருக்கிறாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க, நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண எஸ் இல்ல. எத்தனை பேர் எடுத்தாங்க? 11 பேர், 12 பேர், 12 பேர். 12 பேர் வச்சுதான் என்ன பண்ணாங்க, உலகத்தையும் கலக்கினார். நிறைய பேர் வந்தாங்க இயேசு கூட நிறைய பேர் பின்னால சுத்தி இருந்தாங்க. ஒரு வசனம் இது, அவர் அனைவரையும் இயேசு என்ன பண்ணலையா, நம்பவில்லை. அவ்வளவு பேர் அவ்வளவு கூட்டம் பின்னால் வந்து இயேசு கூட அந்த அவ்வளவு பேர் என்ன பண்ணல, அந்த கூட்டத்தை நம்பல. ஏன் நம்பல? எதுக்காக இருந்தாங்க இயேசு கூட? அவங்க சாப்பாட்டுக்கு அற்புதம் செய்யறாங்க, சாப்பாட்டுக்கு வருங்க, அப்புறம் அற்புதம் செய்யறாங்க, அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு. அவ்வளவுதான். அவர் வார்த்தையை நம்பி அவரோட நம்ம வரணுன்றதுக்காக வரல. அப்படித்தான் நம்ம கூட பெரும்பான்மையான கூட்டலாம். அங்க எப்போ அற்புதம் நடக்கும் அந்த சபையில, அந்த இடத்துல போன நமக்கு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு தான் வராங்க. வருஷம் என்ன பண்றது, இயேசுவை நம்பி வர்றது. ஆகையால எனக்கு கருமையான சகோதரர்களே, நம்ம இதை பார்க்கணும். இவை அனைத்துமே இன்று நமக்கு இல்லைங்க ஒரு படிப்பினையாக இருக்கிறது. பெரும்பாலும் இன்று கிறிஸ்துவ வட்டாரத்திலே ஒத்த வேஷம் தரிப்பதும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடுவதுமே ஒரு பழக்கமாகிவிட்ட ஒரு காரியமா இருக்கிறது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுனா இன்னைக்கு என்னங்க கிறிஸ்துவத்துல ஒரு காரியமா இருக்கு. அவங்க பெரிய சபைக்கு தான் பெரிய சர்ச்சு கட்டுறாங்களா, என்ன பண்ணுவாங்க, நான் பெரிய சர்ச்சு கட்டுறேன். அவங்க அவ்வளவு பேரை கொண்டு அவங்க சபையில இவ்வளவு பேர் ஆராதனை, எப்படியாவது யாருக்கிட்ட சொல்லி என்ன பண்றாங்க, எப்படியாவது இவ்வளவு பேர் அதுக்கு மேல நாம கூட்ட சேர்த்து என்ன பண்ண காட்டணும். இந்த கன்வென்ஷன் வைப்பாங்க பாருங்க, இந்த அரசியல் தலைவர்லாம் இப்ப வைக்கிறாங்க கூட்டம் தெரியுமா, எதுக்காக எலெக்ஷன் டைம்ல வைக்கிறாங்க. என்கிட்ட பாரு, என்கிட்ட இவ்வளவு பேர் வர்றாங்க, அப்ப எது பேசுவாங்க, அவங்க இருக்கிறாங்க, அதான் காசு கொடுத்து வந்து கூட்டம் தான் பார்ப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாரு இவரு, நாம ஒரு கூட்டம் நடத்தினு என்ன பண்ணுவாரு, இதை விட காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, பெரிய தடவை வச்சு பெரிய காட்டுவாங்க, வா நாங்க எப்படி கிடையாது. இதே மாதிரிதான் இன்னைக்கு கூட என்ன பண்றாங்க கிறிஸ்துவ சபையில கன்வென்ஷன் பேர்ல என்ன பண்ணுவாங்க, கூட்டம் கூட்டி காட்டுறது, எங்க சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க, எங்களை ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு காட்டுறது இன்னைக்கு பழக்கமாகி விட்டது. இதுதான் என்னங்க அபியாசமா இருக்குது. இது நாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுல என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை நாங்களும் சலிச்சவங்க இல்லை அப்படின்றத காட்டுறதா இருக்கு. ஆகையால இருக்கிற நம்ம உங்களுக்கு பகுத்தறிவு ஆற்றல் இருந்தால் சிறு மந்தையோடு தான் சரி.
சிந்திக்கு பார்க்கிற திறமை, பகுத்தறிவு அப்படி யாருக்கு இருக்குதோ அவங்களால தான் என்ன பண்ண முடியுங்க, இந்த சிறு மந்தைக்குள்ள வர முடியும். இந்த பகுத்தறிவு சிந்திக்கிற தன்மை இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, ஊரோட ஒத்து ஓடுறான் அப்படின்னு. ஊரோட ஒத்து போயிடு, இல்ல ஒத்து ஓடிடு அப்படின்னு. ஏன் தப்போ ரைட்டா இல்ல, எல்லாம் ஓடுறாங்க, நீ ஓடிடு. என்னத்துக்கு சும்மா வந்து பிரிக்கி வந்துட்டு நீ அப்படி அவங்களோட கூட கெட்ட பேர் வாங்கணும், ஓடுறாங்கலாம் அவங்க கூட ஓடிடு அப்படின்னு. இந்த உலகம். ஆனா கிறிஸ்துவம் அப்படி இல்லை. இல்ல, ஏன் ஓடுறாங்க, எதுக்காக ஓடுறாங்க, எதுக்கு அப்படின்னு என்ன பண்ணணும், சிந்திச்சு அதை பகுத்து ஆராய்ந்து உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள் சொல்றாரு. ஆகையால என்ன பெருமையானவர்களே, இந்த நிலைமையை நம்ம என்ன பண்ணோம், மாற்றணும். எந்த மனிதரோடு தேவன் இருக்கிறார் என்பதை எதனால் நம்ம அறிய முடியும், தேவன் இவங்களோடு இருக்கிறாங்க அப்படின்றது எதனால் நமக்கு அறிய முடியும் அப்படின் போது, அவன் யோசுவா காலேபை போல விசுவாச வார்த்தையிலே, விசுவாச வார்த்தையோட தேவன் இருக்கிறார். நம்ம பலகீனமானவங்க தான், ஆனாலும் தேவன் இருக்கிறார் என்னோடு, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு எந்த விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தையோடு இருக்கிறாங்களா அவங்களோட தேவன் இருக்கிறார் என்று நாம என்ன பண்ணலாம் செய்யலாம். நம்மால் என்ன பண்ண முடியும், அதை நம்ம விசுவாசிக்கின்ற ஜெயம் கொள்ள முடியும். கோபம், பொறாமை, முறுமுறுப்பு போன்ற குணம் இல்லாதவர்களா இருப்பார்கள். ஆகையால் என பெருமையானவர்களே, இந்த நிலைமை பெரும்பான்மையான இடத்தை விட சிறு கூட்டத்தையே தேவன் என்ன பண்றார், தேர்ந்தெடுக்கிறார். நாலாவது பார்த்தா, இயேசு பூமிக்கு வந்த போது பெரும்பான்மை யூதர்கள் இயேசு என்ன பண்றாங்க, ஏத்துக்கல. யூத குலத்தை தான் வந்தாரு, யூத மார்க்கத்தை தான் எடுத்தாரு, எருசலேம்ல தான் எடுத்தாரு. அதனால பெரும்பான்மையான யூதர்கள் என்ன செய்யல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. முடிவு 1090 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனா இயேசுவோட இருந்த அந்த சிறு கூட்டம் மட்டும் என்னாச்சுங்க, காப்பாற்றப்பட்டு இந்த உலகத்துக்கு நற்செய்தியை, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க அவங்களை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆகையினாலே தேவன் இயேசுவோடு நின்றார், இயேசுவை என்ன பண்ணார், பயன்படுத்தினார். ஆகையால் இருக்கிற ஐந்தாவது நம்ம பார்க்கும்போது பவுல் ஜீவியத்திலே கடைசியிலே பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணல, பவுலோட இல்ல. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பவுலோட பத்தி எல்லாம் பேசினாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசி காலத்துல ஜெயில போயிட்டு அவர் என்ன பண்ணாங்க, அடிமையா இருக்கும் போது என்ன பண்ணாங்க, யாருமே என்ன பண்ணாங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒரு 2 பேர், சீலா, தீமோத்தேயு, இவங்க தான் என்ன பண்ணாங்க, அவரோட கடைசியில இருக்கும். மீது பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்றாங்க, பவுலோட இருக்கிறது. ஆகையால ஏன் அவங்க இல்ல, உணவுக்கு கூட இருந்தவங்க பவுல டீச்சர்கள் கூட என்ன பவுல என்ன பண்ணாங்க, அவங்க ஊக்குவிச்சாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. ஏன் கடைசியில பவுலோட இல்ல? ஏன்னா பெரும்பான்மையை தான் பார்ப்போம், பெரும்பான்மையை தான் பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. உலகம் அப்படிப்பட்டதுதான். ஆகையால் என்ன பெருமையான சகோதர சகோதரி, நம்ம சிறுவம் இப்ப 4 பேர் தான் இருக்கிறோம், 5 பேர் தான் இருக்கிறோம், 10 பேர் தான் இருக்கிறோம். இந்த சபையில என்ன நடக்க போகுது, இந்த சபையில என்ன கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு இல்லாம தேவன் சிறு கூட்டத்தையே என்ன பண்றாரு, பார்த்து அவங்களுக்கு உண்டான தேவைகளை தான் சந்திச்சுட்டு இருக்கிறார். பெருங்கூட்டம் என்ன பண்ணுது, அவங்களுடைய பலத்தை வச்சு நான் செஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய பேச்சு திறனை வச்சு செஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார விஷயங்களை வச்சு என்ன பண்றாங்க, செஞ்சுக்கிறாங்க. உலகத்தை என்ன பண்ற ஒத்தாசி கூப்பிட்டு அது உலகத்தோடு என்ன பண்றாங்க, ஒத்து போறாங்க. அதனால நடக்குதாங்க இந்த சிறு கூட்டம். அப்படி உலகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தமே இல்லை, உலகத்தை நம்பினே இல்லை இல்லையா, பணம் பொருள் நம்பினே இல்லை. நம்ம நம்பினதுல என்ன, தேவன் ஒருத்தர் தான். தேவனை நம்ம அண்டி பேச சொன்ன சிறு மந்தையே பயப்படாது, இதுதான் உனக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த சிறு மந்தையாக இருக்கிற நாம் தேவனோடு இருப்போம். அதை சிறு மந்தையாக சிந்திக்கிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் நம்ம நிறைய என்ன பண்றோம், ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிறது கூட நமக்குள்ள நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. பெரிய குழுத்துல என்ன பண்ண, யாருக்கு உதவி செய்யறது, யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம கூட என்ன பண்ணுவோம்,
ஐயோ 4 பேர் தான் இருக்கிறாங்க, இது ஒரு சபையா அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பெரிய சபைனாங்க சீக்கிரம் சீக்கிரம் போயிடுவாங்க காலையில் எல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு. சின்ன சபையா என்ன பண்ண பார்க்கலாம் அதாவது அது மாதிரி இல்லாம கடவுள் தேவன் இயேசு சிறு மந்தையத்தான் சிறு கூட்டத்தை தான் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தான் உதவி செய்ய அவர் தயாரா இருக்கிறார். அதனால சிறு மந்தையாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். நம்ம உள்ளத்தை என்ன பண்ணணும், தேவன் அடையாள மாநிலமாய் நம்ம என்ன செய்யணும், பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய அந்த ரத்தத்தையும் அந்த உடலையும் மாறுபாடு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய நிலையை அப்படியே மறைக்காமல் தேவனுக்கு அவர் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவி அந்த அவர் எதுக்காக அனுப்பினார், எதுக்காக அந்த ரத்தத்தை செஞ்சினார், அதனுடைய பலனை அவர்கள்